கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த நாளிலே கூட நாங்களோடு பேச வரும்போது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். பொதுவாக பாருங்கள், ஒரு ஆழமான ஒரு குகை இருந்தாலோ அல்லது ஒரு ஆழமான ஒரு குழி இருந்தாலோ வெளியிலே வெளிச்சமாக இருந்தால் கூட அந்த ஆழத்திற்குள் இருள் இருந்து கொண்டிருக்கும். ஆகினால்தான் ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகி எவ்வளவு தூரமாக செல்கிறானோ அவ்வளவு தூரமாக அவனுக்கு அவ்வளவு அதிகமாக இருள் அவனை சூழ்ந்து கொள்கின்றன. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளையவன் தன் தகப்பனிடத்திலே தனக்கு சேர வேண்டிய பங்குகளெல்லாம் பிரித்துவிட்டு அவன் எவ்வளவுமாக தூரமாக அவன் சென்றானோ அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள் அவனுக்குள் இருந்தது. கருப்பிலெல்லாம் பெரிய கருப்பு. என்ன கருப்பு அப்படின்னா பன்றி தான். அந்த பன்றியோடு ஒன்றாக அவன் படுத்து உறங்கி அந்த பன்றிக்கு கிடைக்கக்கூடிய ஆகாரம் கூட தனக்கு கிடைக்காத அளவில் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு நாசமாக போய்விட்டது. ஆகவே தேவனை விட்டு பிரிகின்ற தூரம் எவ்வளவோ அவ்வளவாக ஒரு மனுஷனுக்கு இருள் ஏற்பட்டு தான் போகுமிடம் என்னதென்று அவன் தெரியாமலும் தெரிந்தாலும் தடுமாறவும் இப்படிப்பட்ட ஒரு பயமான உணர்வுக்குள் அவன் இருப்பான். இருள் என்று சொன்னாலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் சற்று குறைந்து வியாதியினுடைய கூறுகளெல்லாம் தாண்டவமாடுகின்ற ஒரு நிலை, மனிதனுடைய நிலை தாறுமாறாக இருக்கும். ஆகவே அந்த இருள் இந்த இடத்தில் பார்க்கிறோம், ஆழத்தில் மேல் இருள் இருந்தது என்று சொன்னால் இந்த பூமியானது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பல மடங்கு எவ்வளவு தூரம் என்று நமக்கு தெரியாது, அந்த அளவிற்கு ஐஸ் கட்டியால் மூடப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஐஸ் கட்டியால் உலகம் அழிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆகவே அவ்வளவு அதிகமாக இந்த பூமியானது ஐஸால் மூடப்பட்டு போய்விட்டது. இதனுடைய ஆழத்திலே இருள் இருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் இந்த மஞ்சு என்று சொல்கின்றதான இந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும், சில நேரங்களில் நமது சமதள பூமியிலே கூட இறங்கியிருக்கின்றன. அந்த மஞ்சு இறங்குகின்ற பொழுது நமது பக்கத்தில் 2-3 அடி தூரத்தில் இருப்பவர் கூட நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய நிலையிலையும் அது காணப்படுகின்றது. ஆகவே பாவம் தேவனுக்கு விரோதமாக மீறுகிறதான அல்லது கலகம் செய்கிறதான அந்த லூசிபர்னால் உண்டாகிய ஒரு இருள், பயங்கரமான இருள், பூமியை காரிருள் அப்படியே மூடிக்கொண்டது. இப்பொழுது இந்த ஐஸ் கட்டிகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அது அப்படியே அது உடைந்து அது உருகினால்தான் அதற்கு பின்பு அதற்குள் இருக்கக்கூடிய பூமியை கண்டுபிடிக்கலாம். அப்போ தேவ ஆவியானவர் ஒரு ரக்கம் அசைவாடி ஒரு குவியலை, அதாவது ஒரு அந்த ஐஸ் கட்டியிலே அதுவும் பாய்வதற்கு மாத்திரமல்ல வெளிச்சத்தையும் அவர் உதிக்க சொன்னார் என்று பார்க்கிறோம். வெளிச்சம் 4வது நாளில் உண்டாக்கப்பட்டாலும் இப்பொழுது முன்னுரையாக சொல்லுகிறேன், வெளிச்சம் அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அவர் மேல் இருந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை அவர் உதிக்க செய்து அவருடைய அந்த ஆவியும் அதில் அசைவாடுகின்ற பொழுது இந்த ஐஸ் கட்டியானது அப்படியே கரைந்து ஒரு தெளிந்த நீரோட்டமாக, அதே நேரத்தில் இந்த பூமியினுடைய வெட்டாந்தரை அவையை காணக்கூடிய அளவிலே அவர் செய்தார். இதனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பூமியை வெட்டாந்தரையாக அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் மாற்றுகிறார். எல்லா விதமான ஜலமும் பூமியை மூடிக்கொண்டது. ஆனால் கூட தேவனுடைய ஆலோசனையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய முகத்தினுடைய பிரகாசத்தினாலும் பூமியை மீண்டும் அவர் மீட்டெடுக்கிறார். அந்த இருளான நிலைக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த இருளுக்குள்ளே நாம் அதை சரியாக கண்டுகொள்ள வேண்டுமென்றால், ஒரு பொருள் இருக்கிறது என்று கண்டுகொள்ள வேண்டுமென்றால் நமது கையில் ஒரு டார்ச்சோ ஒரு ஒளியோ அங்கே நாம் பாய்ச்ச வேண்டும். அப்படி பாய்ச்சுகின்ற பொழுது அந்த ஒளியிலே அது என்ன பொருளை நாம் தொலைத்தோமோ அந்த பொருள் அங்கே இருப்பது தெரியும். இதுபோல் சாத்தானால் தாறுமாறாக்கப்பட்டு, லூசிபரால் தாறுமாறாக்கப்பட்டு இருளாக்கப்பட்டு அது மூழ்கி கிடந்த அந்த பூமியை தேவன் தமது முகத்தின் ஒளியினாலும் தமது ஆவியினுடைய காற்றினாலும் அசைவாடி அதை ஒரு குவியலாக அங்கெங்கும் சமுத்திரத்தை விலக்கி விட்டு நடுவிலே ஒரு வெட்டாந்தரையை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் 3/2 பங்கு ஜலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கூட ஒரு வெட்டாந்தரையை அவர் ஏற்படுத்தினார். அந்த சேர்ந்த நீருக்கு சமுத்திரம் என்றும் அந்த
வெட்டாந்தரைக்கு அவர் பூமி என்றும் அதை பின்னால் நாம் படிப்போம் அவர் உருவாக்கியிருக்கிறார். அதில் தான் அவர் கிரியையை ஆரம்பிக்கிற அந்த பூமியிலே அவர் நடப்பிக்கின்ற கிரியை பயங்கரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான மகிமையான அந்த பூமியினுடைய அதை அவர் அந்த நேரத்தில் அவரை உருவாக்குகிற ஒரு காட்சியை நாம் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் உண்டாக்கிய அந்த ஒரிஜினலான பூமியினுடைய அந்த மகத்துவமான ஒரு காரியத்தை ஒரு நாள் நாம் காண்போம். அது புதிய பூமியும் புதிய வானமும் உண்டாக்கப்படுகின்ற பொழுது அந்த பூமி எப்படி அவர் ஆதியிலே அவர் சிருஷ்டித்தார், இந்த ஒழுங்கின்மையும் இந்த தாறுமாறும் இல்லாத நாட்களில் அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்பதெல்லாம் அந்த நாளிலே உங்களுக்கு நான் அதை விளக்கி சொல்வேன். அதனுடைய பொருள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக்கொள்வோம். ஆகவே அப்போது இந்த நமது வாழ்க்கை ஆவிக்குரிய சிந்தனைக்கு வருது. நமது வாழ்க்கை இயற்கையான ஒரு சூழ்நிலையை சொல்லியிருக்கேன். நமது வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு கீழே நாம் விழுந்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். தேவனை விட்டு பிரிந்து எவ்வளவு ஒரு பள்ளத்திற்குள் விழுந்திருக்கிறோம். எந்த ஒரு மனுஷனாலும் விடப்பட முடியாத அளவிற்கு எந்த மனுஷனுடைய கையினுடைய ஆழமும் எட்டாது, எந்த மனுஷன் விடுகின்ற கயரும் எட்டாது. அந்த அளவிற்கு ஆழத்திற்குள் நாம் கிடக்கிறோம். நாம் எங்கே கிடக்கிறோம் என்பதை கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினாலும் அறிவினாலும் கண்டுபிடிக்கப்பட முடியாத அளவிற்கு ஆழத்துக்குள் கிடக்கிறோம். இப்படி கிடக்கக்கூடிய நம்மை எங்கு கிடக்கிறோம் என்பதை அவருடைய முகத்தின் ஒளியினால் அந்த ஒளியை பாய்ச்சி அவருடைய ஆவையினால் அவைகளை விரிவடை செய்து, அது மாத்திரமல்ல அவர் கரம் ஒன்றுதான் நம்மை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அது எட்டுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதமை. அவர் சொல்லுகிற வானம் ஏதோ இந்த பறவைகள் பறந்து தெரிவது, ராக்கெட்டுகள் ஏரோப்ளான் விடுவது, அதுக்கு மேல் சந்திர சூரிய மண்டலங்கள் நட்சத்திரங்கள் இருக்காது, அதுக்குமே அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் அவர் சொல்லுகிறார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்கிறார் அல்லவா? அப்படியானால் அவருடைய அந்த மகிமையினுடைய, நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு பெரிய உருவத்தை ராட்ச உருவத்தை காண்பிப்பதல்ல, அவ்வளவு படர்ந்து வளர்ந்து நிறைந்து இருக்கக்கூடிய தேவன் தம்முடைய கரம்தான் மனிதனுக்கு உதவி செய்ய முடியும். அந்த ஆழத்திற்குள் மனிதனுடைய அறிவும் எட்டாது, மனிதனுடைய மீட்பின் சிந்தையோ எவைகளும் அது எட்டாது. ஆனால் தேவனுடைய அந்த மீட்பின் சிந்தையானது அது நம்மளை அவள் ஆழத்துக்குள் கிடக்கிறவர்களை கைப்பிடித்து தூக்கும். அதற்கு ஒன்றே ஒன்று, வேதத்தின் அடிப்படையில் இயேசுவே என்னை ரட்சியும். அந்த குருடன் சொன்னான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்னான். அன்றைக்கு இருந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம், உலக அறிவு, பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் இவர்களெல்லாம் அவனை பிச்சை எடுக்கின்ற நிலையில் தான் கொண்டு விட்டிருந்தார்கள். வேணால் நீங்கள் ஒரு வசதியாக இருந்திருந்தால் அவனை வீட்டில் கூட வைத்திருக்கலாம். ஆனால் அவ்வளவு தூரத்திற்கு, ஆனால் அவனுடைய மனமோ நான் எப்படி பார்க்க வேண்டுமே என்கின்ற ஒரு பிச்சை போல இருக்கும். அவன், தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் என் கண்கள் திறக்கப்பட வேண்டும், 4 பேரை போல நான் பார்க்க வேண்டும். இந்த உலக மருத்துவம், இந்த உலக உறவுகள் எல்லாம் என்னை கைவிட்டு ஒரு பிச்சை எடுப்பவனாக என்னை மாற்றிவிட்டது, நீர் நினைத்தால் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காரியத்தில் அவர் சொன்னார், அவனுக்கு இறக்கப்பட்டார். அவனை இறக்கப்பட்டு அவனுக்கு தேவையானதை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு கெவி பள்ளத்திலே கிடக்கிறோம். எப்படி அன்றைக்கு பூமியை அவர் மீண்டும் உருப்பெற வைத்தாரோ, அதுபோல உங்களையும் என்னையும் கர்த்தர் மேலான மகிமைக்குள் உருப்பெற வைப்பதற்காக உங்களுக்காக எனக்காக வந்திருக்க அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமத்திலே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், ஆமென்.